எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நம்ம எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 2023 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2024ல என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னெல்லாம் எக்ஸாம்ஸ், எவ்வளோ வேகன்சி, என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, என்னைக்கு டென்டேட்டிவான எக்ஸாம்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஜேஎஸ்ஆர்ல எதுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ நீங்க யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு தேவையானது எல்லா டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், எங்களுடைய வெப்சைட் எல்லாம் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4. ஸோ குரூப் 4க்கு எத்தனை வேகன்சி அப்படின்றது தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்டா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல இருக்கும், 15,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு பல்க் வேகன்சி தான். ஃபர்ஸ்ட் அதுதான் வருது. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி நியூ இயர்ல நமக்கு ஒரு ட்ரீட். ஸோ ஜனவரி இருக்குது, எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணல, ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் எக்ஸாம், எல்லாருமே ரெடி ஆயிடுங்க. சரிங்களா? நம்ம இந்த குரூப் 4ல நிறைய நாங்க விதவிதமான வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு எத்தனை வேகன்சி அப்படின்றத கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி உமனுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேகன்சி தான். இதுக்கு படிச்சிருக்கணும் சோஷியல் வெல்ஃபேர்ன்றது. ஸோ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க டிகிரி வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை. அடுத்தது பெரிய வேகன்சி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுடைய வேகன்சி 1264. ஸோ எப்போ அப்படின்றத பாருங்க, மார்ச் மாசம். சரிங்களா? நோட்டிபிகேஷன் மார்ச் மாசம், ஜூன் மாசம் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா, குரூப் 4 தொடர்ந்து குரூப் 1 உடைய வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 65. ஸோ இது ஓரளவுக்கு நிறைய வேகன்சி தான். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டு முக்கியமானதை நீங்க நோட் பண்ணுங்க. ஒன்னு வந்து நம்மளுடைய குரூப் 4, அடுத்தது குரூப் 1ம் வருது. சரிங்களா? இப்பதான் இன்னும் உங்களுக்கு இந்த குரூப் 1 உடைய ரிசல்ட்டே இன்னும் ரிலீஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ கூடிய சீக்கிரம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண அடுத்த மாசம் மார்ச் மாசமே அதோடைய நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம். ஸோ இதுக்கும் 7 மாசம் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நீங்க சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், அதுக்கு 467 வேகன்சி. ஏப்ரல் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் லீகல் சர்வீஸ், அது பாத்தீங்கன்னா 25 தான். ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இது எத்தனை அப்படின்றத பாருங்க, 118. அதுவும் மே மாசம் நோட்டிபிகேஷன், ஆகஸ்ட். ஸோ அடுத்தது என்ன நமக்கு முக்கியமானது, ஜியாலஜி சபார்டினேட்லாம் விட்டுட்டு குரூப் 2வும் வருது. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்ஸும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 4 இருக்கு, குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு. இதுடைய வேகன்சி பாருங்க 1294, கேரத்தார 1300. எல்லாத்துடைய வேகன்சியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ வருது, ஆகஸ்ட். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாசத்துல வரிசையா எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ குரூப் 4, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1, அப்புறம் குரூப் 2, ஏறத்தாழ எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒண்ணுதான். ஸோ தமிழ் இது ரெண்டுத்துலயும் இருக்க போகுது. எது ரெண்டுத்துலயும், குரூப் 4லயும் இருக்க போது, குரூப் 2லயும் இருக்க போது. அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் குரூப் 1 எல்லாத்துக்குமே அதே மாதிரியான சிலபஸ் தான். ஸோ ஜேஎஸ்ஆர்ல நாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே கோர்ஸை ஸ்டார்ட் பண்றோம். வந்து ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா பெனிஃபிட் எடுங்க. வரிசையா நம்ம கொஸ்டின்ஸும் போடுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பக்காவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட முடியும். ஏன்னா இத்தனை வேகன்சி இருக்கு பாருங்க. 1294, அப்புறம் 65. இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வருஷத்துல எல்லா எக்ஸாம்ஸும் வர்றது. ஸோ அடுத்தது சயின்ஸ் சர்வீஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் மட்டும்தான் அதுல எலிஜிபிலிட்டியா இருப்பாங்க. ஸோ நீங்க அது படிச்சிருந்தீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், கண்டிப்பா எலிஜிபிள், ஈஸியா உள்ள போயிடலாம். கட் ஆஃப்லாம் கம்மியா தான் இருக்கும். பிசிக்கல் எஜுகேஷன், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸோ சிவில் ஜட்ஜ், அக்கௌண்ட் சர்வீஸ், லைப்ரரி சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்ட்டு பலவிதமான வேகன்சியை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, எதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் அப்படின்றத பாருங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் ஸ்லோவா இருந்தீங்க அப்படின்னா இனி வரப்போற நாள் மிக வேகமா பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் லேட்டா இருந்தாலும் அடுத்த வருஷம் நிறைய வேகன்சி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷனை. எக்ஸாம் படிங்க, கிளியர் ஆயிட்டு நெக்ஸ்ட் இயரே ஆஃபீஸர்ஸ் ஆயிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.